விஜய் அண்ணாவை இவ்வளவு மக்கள் ஏன் தலைவரா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, திரையில இருந்த வரைக்கும் மக்கள் எல்லாமே ஒரு ரசிகரா தான் இருந்தாங்க. அவர் கட்சியை தொடங்குனதுல இருந்து நான் ஒரு நடிகன் இல்ல, நான் மக்களோட தலைவன் அப்படின்னு எப்ப கட்சி ஆரம்பிச்சாரோ அப்ப இருந்து இளைஞர்கள் எல்லாமே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு தலைவனா வந்ததுக்கு அப்புறம் இளைஞர் எல்லாமே அவரு ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறாங்க. இன்ஸ்பிரேஷனா எடுத்ததோட தலைவன் வழியில் அப்படின்ட்டு ஒவ்வொரு இளைஞருமே கண்டிப்பா மாறி இருக்காங்க. இளைஞர்கள் எல்லாமே தலைவன் வழியில் அப்படின்ட்டு அவரை ஃபாலோ பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல லீடர்ஷிப் அப்படிங்கிறது மக்கள் எல்லாமே மாறணும். இதுதான் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப். ஸோ மக்கள் மாறுறாங்க அண்ணா வழியில். நிறைய மக்களிடத்துல பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்காரு. நம்ம டிவிகே விஜய் அண்ணா 2026 மக்களோட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. 96 பக்கங்கள் கொண்ட இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 வகையா பிரித்து தமிழுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுல பாத்தீங்கன்னா 5 வழிகாட்டும் கொள்கை தலைவர்கள் அதை பத்தி கண்டிப்பா நம்ம பேசணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மாற்றம் நம்ம கிட்ட இருந்துதான் வரணும். வெற்றி மகளிர் திட்டம் இது குடும்ப தலைவிகளாக மகளிருக்காக கொண்டு வந்த திட்டம். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. இப்ப இருக்க ஆட்சியில பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இப்ப 2500 ரூபாய் நான் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு அண்ணா சொல்லியிருக்காரு. 6 விலையில்லா சிலிண்டர்கள் அதுக்கான தொகையை நாங்க அக்கௌண்ட்ல முன்னாடியே போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு நார்மலான ஃபேமிலி அப்படின்னா ஒரு 2 months ஒன்ஸ் தான் கேஸ் தேவைப்படும். சோ இது ஒரு வறுமையை ஒழிக்கிறதுக்கான திட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் பிளஸ் தரமான பட்டு சேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்குமே பொருந்தும். கல்யாணமாக போற எல்லா பெண்களுக்குமே இதுக்கு அப்ளை பண்ணி இந்த ஸ்கீம் மூலியமா 8 கிராம் தங்கம் பிளஸ் சேலை